السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله وكفى والصلاة والسلام على عباده الذين اصطفى. أما بعد، قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا ترفعوا أصواتكم فوق صوت النبي صدق الله العلي العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام: أنقى بالملائكة مدينة أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே என்றென்றும் உரித்தாவதாக. சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும், தாபிஈன்கள் மீதும், தபஉ தாபிஈன்கள் மீதும், நல்லோர்கள் நாதாக்கள், உலகில் வாழக்கூடிய முமினான முஸ்லிமான ஆண் பெண் இரு சாராரின் மீதும், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் பாதுகாப்பும் பரக்கத்தும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய கிருபையினால் சங்கை மிகுந்த மக்கமா நகருக்கு நாம் வந்து 2 உம்ராக்களை முழுமையாக பூர்த்தி செய்திருக்கிறோம். வல்ல அல்லாஹ் நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் முழுமையாக கபூல் செய்வானாக. மீண்டும் மீண்டும் இது போன்ற இடங்களுக்கு வரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய குடும்பத்தார், சுற்றார், உலக மக்கள், முஸ்லிம்கள் அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக. விரைவிலே ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னும் 2-3 நாள்ல நாம இன்ஷா அல்லாஹ் புனிதமான மதீனா நகருக்கு நாம் செல்ல இருக்கிறோம். மக்கா எப்படி ஒரு புனிதமான ஒரு நகரமோ, ஒரு மகத்துவமிக்க ஒரு நகரமோ, அதுபோன்று மதீனா நகரும் ஒரு புனிதமான மகத்துவமிக்க ஒரு நகரம் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கென்று தனிப்பெரும் சில துஆக்களை செஞ்சிருக்கிறாங்க. மதீனா நகரம் இருக்கா இல்லையா, அந்த நகரத்திற்காக வேண்டிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில தனிப்பெரும் துஆக்கள் செஞ்சிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி இப்படி கேட்பாங்களாம்: அல்லாஹும்ம ஜஅல் ஃபில் மதீனா லிஅஃபை மா ஜஅல்த பிமக்கத மினல் பரக்கா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி இப்படி துஆ கேட்பாங்க. அல்லாஹும்ம ஜஅல் ஃபில் மதீனா லிஅஃபை மா ஜஅல்த பிமக்கத மினல் பரக்கா. யா அல்லாஹ், மக்காவிற்கு நீ எந்த அளவிற்கு பரக்கத் செய்தாயோ, மக்காவிற்கு, இந்த மக்கா நகரத்திற்கு எந்த அளவுக்கு நீ பரக்கத் செய்தாயோ, அதிலே 2 மடங்கு பரக்கத்தை மதீனா நகருக்கு நீ கொடு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சிருக்கிறாங்க. மக்காவுக்கு நீ செய்த பரக்கத்தை விட 2 மடங்கு மதீனா நகருக்கு நீ தா என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி தனிப்பெரும் துஆக்களை மதீனா நகருக்கு என்று செஞ்சிருக்கிறாங்க. ஆண்கள் நீங்க இப்படி வந்துட்டீங்கன்னா நான் பாக்குறது வசதியா இருக்கும்னு பார்த்தேன். அந்த சேர் அப்படியே தூக்கிட்டு வந்து இப்படி உட்காருங்க, கொஞ்சம் வசதியா இருக்கும். நீங்க அப்படியே உட்காருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லாம அப்படியே உட்காருங்க. அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவினுடைய சிறப்புகளை பற்றி சொல்லும் பொழுது, அன்காபில் மலாயிகத்தி மதீனத்துன், அன்காபில் மலாயிகத்தி மதீனத்துன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, மதீனாவினுடைய ஒவ்வொரு தெருக்கள்லையும், ஒவ்வொரு எல்கைகள்லையும் மலக்குகளை கொண்டு அல்லாஹ் தஆலா மதீனா நகரை பாதுகாக்கிறான். பெருமானார் சொல்றாங்க, எந்நேரமும் மலக்குகளை கொண்டு பாதுகாக்கக்கூடிய ஒரு நகரமாக மதீனா நகரம் இருக்கிறது. செல்லக்கூடிய இடம் சாதாரணமான இடம் என்று யாரும் கருதிவிடக் கூடாது. இன்னொரு சிறப்பு சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், லா யதுகுலஹ தாஊன வலத் தஜ்ஜால, லா யதுகுலஹ தாஊன வலத் தஜ்ஜால. ஒருபோதும் மதீனாவில காலரா போன்ற பெரும் பெரும் வியாதிகளும் அண்டாது, தஜ்ஜால் போன்ற கொடியவன் நிச்சயமாக உள்ளே நுழைய முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலராவை மட்டும், தாஊன் அப்படின்னு சொன்னா கால்ராவை மட்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் சொன்னாங்கன்னா, அந்த நேரத்துல காலராங்கிற நோய் தான் பெரிய நோயா இருந்துச்சு.
இப்ப கேட்டா என்ன நோய் சொல்லுவோம்? கேன்சரை தான் சொல்லுவோம். அல்லாஹ் காப்பாற்றணும் அத்தகைய நிலையிலிருந்து. கேன்சர், ஹார்ட் அட்டாக்லாம் சொல்றாங்களா இல்லையா? அந்த காலத்துல அந்த நேரத்துல கால்ரா நோய் மிகப்பெரிய நோயாக கருதப்பட்டது அரபியரிடத்துல. எனவே சொன்னாங்க, கால்ரா போன்ற எந்த பெரும் பெரும் வியாதிகளும் மதீனா நகர்ல அங்க வசிக்கக்கூடிய மக்களுக்கு அண்டாது. வல தஜ்ஜால, தஜ்ஜாலும் நுழைய முடியாத ஒரே ஒரு இடம் மதீனா. நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் நுழைய முடியாது? அதற்கு மேலுள்ள சொல்லுங்க, மலக்குகளை கொண்டு அல்லாஹ் பாதுகாக்கின்ற காரணத்தினால். அது எவ்வளவு பெரிய ஒரு புண்ணிய பூமி அது. எந்நேரமும் மலக்குகள் காவல் புரிகின்ற, காலரா தஜ்ஜால் போன்ற கொடிய வியாதிகள், கொடிய நபர்கள் உள்ள நுழைய முடியாத, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனிப்பெரும் துஆக்கள் செய்த ஒரு புண்ணியமான நகருக்கு தான் இன்ஷா அல்லாஹ் நாம செல்ல இருக்கோம். மதீனாவினுடைய ஆரம்ப பெயர் என்ன தெரியுமா? மக்காவுக்கு பல பெயர்கள் இருக்கிறது. மக்காவுக்கு பல பெயர்கள் இருக்கிறது. மக்கா என்பது நமக்கு தெரிஞ்ச பேர். குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு இடத்துல பக்கான்னு சொல்லுவான். இன்ன அவ்வல வைத்தின் உதஅல் இன்னாசி லல்லதி பி பக்கத முபாரக்கன் நம்ம சொல்லுவோம். மக்காவுக்கு பக்கான்னு ஒரு பேர் இருக்கு. உம்முல் குரா, நகரங்களில் எல்லாம் தாய் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. இதே மாதிரி மதீனாவிற்கு ஆரம்ப பெயர் ஒண்ணு இருக்கு. யாருக்காவது தெரியுமா? இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும், 4 பேருக்கு நம்ம சொல்லணும். மதீனா மதீனான்னு சொல்றோமா இல்லையா? இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட பெயர் தான் மதீனா. அதற்கு முன்னால் மதீனா வாசிகளிடத்திலே உபயோகிக்கப்பட்டு வந்த அந்த பேர் என்னன்னு சொன்னா யஸ்ரிபுன் பேர். என்ன பேருங்க? யஸ்ரிபு. யஸ்ரிபு அப்படின்னு சொன்னா துன்பம் கொடுக்கக்கூடிய நகரம், துன்பம் கொடுக்கக்கூடிய, தொல்லை கொடுக்கக்கூடிய பூமி அப்படின்னு அதுக்கு அர்த்தம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் ஆரம்பத்துல இங்க இருந்து வெளியேறினாங்கல்ல, சந்தோஷமா வெளியேறினாங்க? சொல்லுங்க. இல்ல, தொந்தரவு கொடுத்து இந்த நகரவாசிகள். மக்கா நகரம் சாதாரணமா என்ன நகரம் இல்ல. ஆரம்ப காலத்துல ரசூலுல்லாஹ் விரட்டின பூமி இது இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சஹாபாக்களையும் கண்ணீர் வடிக்க இங்கிருந்து விரட்டினாங்க காஃபிர்கள். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் மதீனாவுக்குள்ள போறாங்க. மதீனா வாசிகள் வந்திருக்கக்கூடிய சஹாபாக்களுக்கு அடைக்கலம் கொடுக்கறாங்க. மக்காவிலிருந்து வெளியேறினாங்கல்ல சஹாபாக்கள் மதீனாவை நோக்கி, அவர்களுக்கு பேர் என்னங்க? முஹாஜிரீன்கள். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஹிஜ்ரத் செய்து போனவர்களுக்கு பேரு முஹாஜிரீன்கள். ஹிஜ்ரத்ங்கிறது என்னங்க? ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு இடம்பெயர்வதற்கு பேர் ஹிஜ்ரத். அப்ப மக்காவிலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மதீனாவை நோக்கி பயணப்பட்டார்களே, அவர்களுக்கு பேர் முஹாஜிரீன்கள். மதீனாவில் இருக்கக்கூடிய சஹாபாக்களுக்கு பேர் அன்சாரிகள். என்ன பேருங்க? அன்சாரிகள். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் இங்கிருந்து வெளியேறி மதீனாவுக்கு போறாங்க. மனசுக்குள்ள அப்பப்ப ஸலவாத் மனசுல கண்டிப்பா வந்துருங்க. இங்கிருந்து வெளியேறி அங்க போன உடனே நிறைய சஹாபாக்களுக்கு உடம்பு சுகம் இல்லாம போயிருது. பெரும் பெரும் சஹாபாக்கள் வயிற்று வலியினால் பாதிக்கப்படுறாங்க, தலைவலியினால் பாதிக்கப்படுறாங்க, காய்ச்சலால் பாதிக்கப்படுறாங்க. இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு சின்ன கூட்டம் வந்துச்சு. வந்து, யா ரசூலல்லாஹ், பெயருக்கு பொருத்தமான ஒரு நகரத்துல தான் அந்த ஷைத்தானுங்க நம்மளை அனுப்பிச்சிட்டாங்க. மதீனாவை வந்து ஆரம்பத்துல வெறுத்தாங்க. உள்ள வந்த உடனே காய்ச்சல் தலைவலி ஏற்பட்டுருது. யோசிச்சாங்க, யா ரசூலல்லாஹ், பெயருக்கு பொருத்தமான ஒரு ஊர்ல எல்லாம் நம்மளை அனுப்பிச்சிட்டானுங்க ஷைத்தானுங்க. எவ்வளவு அழகாக சந்தோஷமாக மக்கமா நகர்ல வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனால் இந்த ஊருடைய பெயர் யஸ்ரிபு, துன்பம் கொடுக்கக்கூடிய பூமின்னு பேரு. இங்க வந்த உடனே தலைவலியும் காய்ச்சலும் வந்துருச்சு. மோசமான ஒரு பூமிக்கு வந்துட்டோம் யா ரசூலுல்லாஹ்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கவலையாக அந்த சஹாபாக்கள் சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? எதை எதோட முடிச்சு போடுறீங்க? இந்த பூமிக்கு யஸ்ரிபுன் பெயர் இருக்கிறதுனால உங்களுக்கு நோய் வந்துச்சா? நம்ம ஆளுங்க முடிச்சு போடுவாங்கல்ல. வெளியே போவார் ஒருத்தர், எங்க போறீங்கன்னு யாராவது கேட்டா தொலைஞ்சிச்சு. பெத்த புள்ள வந்து, எத்தா எங்க போற, வாப்பா எங்க போறேன்னு கேட்டா அடிய போட்டுறாரு. கொண்டாட்டி கேக்குது, எங்கெங்க போறீங்கன்னு. வாயை முடிட்டு சும்மா இரு, போகும்போதே எங்க போறேன்னு கேட்கறான். விளங்குமா காரியம் அப்படின்ட்டு வெளியே போவாரு. உண்மையிலே அவர் போற காரியம் விளங்கலன்னு வைங்களேன், என்ன ஆகும் அன்னைக்கு? அவ்வளவுதான். அப்ப குணமா வாய வச்சா எந்த நேரத்துல முடிச்ச உடனே கட்டினோ போனோ வந்தனோ திட்ட ஆரம்பிச்சிருவான். நம்ம அறியாமையில முடிச்சு போடுறோம். நாம செல்லக்கூடிய காரியம் வெற்றியாகுமா தோல்வியாகுமா நல்லா முன்னாடி எழுதி வச்சிருக்கிறோம். அதை நாம விளங்குறது இல்ல.
இவன் கேட்டான், அதனால எனக்கு இந்த காரியம் அவங்க சக்சஸ் இல்லாம போயிருச்சுமோ. அதே மாதிரியே சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, பெயருக்கு பொருத்தமான நகரத்துக்குள்ள நம்ம வந்ததுனால நமக்கு நோய் வந்துருச்சுன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, எதோட முறைச்சு போடுறீங்க, இந்த பெயருக்கு எத்ரிபுங்கிற பெயர்னால இங்க வந்ததுனால உங்களுக்கு காய்ச்சல் தலைவலி வந்துருச்சா? அப்படி என்றால் இன்றையிலிருந்து இந்த ஊருடைய பெயரை நான் மாத்தி வைக்கிறேன் நாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றையிலிருந்து இந்த நகரத்திற்கு எத்ரிபுன் பெயர் இல்ல, இன்றையிலிருந்து மதீனா என்று பெயர்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்ச பேர் தான் மதீனா. மதீனானா என்ன அர்த்தங்க? நிறைய அதுக்கு அர்த்தம் இருக்கு. அதுல ஒரு அர்த்தம் சுவனச்சோலைன்னு அர்த்தம், சொர்க்க பூங்கான்னு அர்த்தம், சுகபோகமாக வாழக்கூடிய நகரம்னு அர்த்தம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனான்னு பேர் வச்சாங்க. உண்மையிலே பாத்தீங்கன்னா மதீனா நகரம் இருக்கிறதே ஒரு சொர்க்க பூமின்னு தான் சொல்லலாம். நம்ம அடிக்கடி ஹாஜிகள்கிட்ட சொல்லுவோம், மக்கா என்பது ஒரு பரபரப்பான நகரம். எங்க பார்த்தாலும் ஒரே வேலை, சட சட சடன்னு மிஷின் ஓடும், ஒரு பரபரப்பா மக்கள் இயங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை, போயிட்டு வந்துகிட்டு ஒரு மாதிரியா இருப்பாங்க. மதீனாவுக்கு போகாதவங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் நீங்க வந்து பாப்பீங்க, சாந்தமான ஒரு நகரம். அச்சின் போயிட்டு வந்தவங்க தெரியுமில்ல, சாந்தமான ஒரு நகரம். அது மாதிரி ஒரு நகரத்தை துனியால எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. அந்த ஊருக்குள்ள போகும் பொழுதே ஒரு அமைதி நிலவும். மக்காவிலே வாழக்கூடிய மனிதர்களுடைய குணாதிசயங்கள் வேறு. எதை கேட்டாலும் டக்கு டக்குன்னு பதில் சொல்லுவாங்க, ஒரு மாதிரியா சட சடன்னு பேசுவாங்க. மதீனால வாழக்கூடிய அந்த மனிதர்களுடைய குணாதிசயங்கள் அது வேற, சாந்தமா பதில் சொல்லுவாங்க. அங்க நானும் செய்தா இருப்பான், அது வேற விஷயம். மற்றபடி அந்த ஊரினுடைய இயற்கை குணம் இருக்கிறத மிக சாந்தமான ஒரு குணம், சாந்தமா பேசுவாங்க. மதீனாவினுடைய தெருக்களுடைய அமைப்புகள் வேறு, மக்காவினுடைய தெருக்களுடைய அமைப்புகள் வேறு. எங்க ஹஸரத் அவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க, மக்கா என்பது தந்தை மாதிரி அப்படின்னு சொன்னா, மதீனா என்பது தாயினுடைய மடி மாதிரியா. பிள்ளைக்கு எங்க சுகம் அதிகமா இருக்கும், தாய் மடியில போய் படுத்துட்டா நிம்மதியா தூக்கம் வருமா இல்லையா சின்ன குழந்தைகளுக்கு? அது மாதிரி தாய் மடி மாதிரி மதீனா நகரம் என்பதாக சொல்லுவாங்க. சாதாரணமான ஒரு நகரத்துக்கு நம்ம போகல, ஒரு முக்கியமான ஒரு புண்ணிய பூமிக்கு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துயில் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பூமிக்கு நாம இன்ஷா அல்லாஹ் போக போறோம். செல்வதற்கு முன்னாலேயே இங்கிருந்து சில விதமான ஒழுக்கங்களை நம்ம பேணிக்கிட்டு தான் போகணும். ஏன்னா ஒரு புண்ணிய பூமி அது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகல. வலா தகூலு லிமன் யுக்தலு ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இறைவனுக்காக வேண்டிய வாழ்ந்து இறைவனுக்காக வேண்டிய மரணித்த இறை நேசர்களை நீங்க ஒருபோதும் மையத்துகள்னு சொல்லாதீங்க. வலா தகூலு லிமன் யுக்தலு ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத் பல் அஹ்யாஉன், அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். குர்ஆனுடைய ஆயத்து, அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைந்து மன்னரையிலே மதீனாவை இன்றும் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்கள் நம் கண் முன்னால் இருந்தால் எந்த அளவிற்கு சஹாபாக்கள் பேணுதலாக இருந்தாங்களோ அந்த பேணுதல் நம்ம இடத்துல கண்டிப்பாக வரணும். இங்கிருந்து போறதுக்கு முன்னால இந்த பேணுதல் வரணும். இப்ப இன்ஷா அல்லாஹ் நாளை மறுநாள் நம்ம தாயிஃபுக்கு இன்ஷா அல்லாஹ் போறோம் இல்லையா? அதனுடைய சிறப்புகள் நம்ம பஸ்ல போகும்போது சொல்லுவோம். அங்க ஒரு சில சிறப்புகள்லாம் இருக்கு. புதன்கிழமை இன்ஷா அல்லாஹ் மத்தியானம் நம்ம மதீனா கிளம்புறோம். அது எத்தனை மணிக்குங்கிறத நான் சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். கிளம்புறதுக்கு முன்னாலேயே முடிந்தா இங்கிருந்து குளிச்சுக்கிறது, குளிச்சுட்டு சாதாரண ஆடையை உடுத்திக்கிட்டாலும் சரி, இல்ல எது நீங்க வந்து ஆண்கள் வெண்ணிற ஆடைன்னு சொன்னமா இல்லையா, அதை இங்கேயே உடுத்திக்கிட்டாலும் சரி. சிறந்தது என்னன்னு சொன்னா அங்க போய் உடுத்துறது தான் சிறந்தது. எங்க மதீனால போய் சேர்ற நேரம் எப்படி மதியானம் புறப்பட்டோம்னா எப்படியும் போய் சேர்றதுக்கு ஒரு 7 மணி ஆயிரும். அப்ப அந்த நேரத்துல போய் குளிக்க முடியாது. இதை விட அங்க குளிர் கொஞ்சம் கடுமையா இருக்கலாம், புரியுதுங்களா? மதீனால வெயில் அடிச்சாலும் கடுமையா இருக்கும், குளிர் அடிச்சாலும் கடுமையா இருக்கும். இந்த கிளைமேட் அங்க இருக்காது, இதை விட கொஞ்சம் குளிர் அதிகமா இருக்கும். எனவே இங்க குளிக்கிறவங்க இங்க குளிச்சுட்டு துணியை மட்டும் மாத்துறது என்ன செய்யுங்க, அங்க மாற்றிக்கிறது நல்லது. பெண்கள் இருக்கிறத நல்ல ஆடை, ஆண்கள் வெண்ணிற ஆடை ஒரு செட் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், எடுத்துட்டு வர சொல்லி. இப்ப முடிஞ்சா இங்க இருந்து குளிக்கும் பொழுதே எப்படி நியத்து வச்சுக்கணும், எப்படி நம்ம ஊர்ல இருந்து கிளம்பும் போது குளிக்கும் போது நியத் சொல்ல சொன்னா இல்லையா, இஹ்ராமுக்காக நான் குளிக்கிறேன் அப்படின்னு நியத் சொல்ல சொன்னோம். அதே மாதிரி இங்கிருந்து குளிக்கிற நேரத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத் செய்வதற்காக நான் குளிக்கிறேன் அப்படின்னு ஒரு மனசுல ஒரு நியத்து. இதெல்லாம் கட்டாயம் இல்லை, அப்படி ஒரு நியத்து வச்சுக்கணும். நியத்து வச்சுட்டு குளிச்சுட்டு பயண நஃபில் 2 ரக்காயத்து கண்டிப்பாக எல்லோரும் தொழுதரணும். இந்த பயண நஃபில் இருக்கிறதே அதை வந்து ஒரு பழக்கத்துக்கு கொண்டு வந்துடணும். நம்ம ஊருக்கு போனாலும் சரி கண்டிப்பாக 2 ரக்காயத்து, எந்த ஊருக்கு போனாலும் 2 ரக்காயத்து பயண நஃபில் தொழுதாம போகக்கூடாது. இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த சுன்னத்துகள். அவங்கள போய் பார்க்க போறோமே, அவர்கள் விரும்பிய சில சுன்னத்துகளை நம்ம கையில் எடுத்துக்கணும். இதுல முக்கியமாக
சொல்லக்கூடிய விஷயம், தயவு செய்து இங்க இருந்து போகும்போது யாரும் தாடி எடுத்துடக்கூடாது. ஆண்களை பொறுத்த வரைக்கும் தாடியே இன்ஷா அல்லாஹ் இனிமேல் வைக்க பழகிடணும். புரியுதுங்களா? தயவு செய்து எடுக்காதீங்க. வந்திருக்கவங்க 8-9 பேர் ஆம்பளைங்க இருக்கிறாங்க. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் இருக்கு, கியாமத்துடைய நாள்ல சில மனிதர்களுக்கு சொர்க்கமெல்லாம் கிடைச்சு போயிருமா. எப்படிங்க? சொர்க்கமெல்லாம் கிடைச்சு போயிருமா. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேச மாட்டாங்களாம். எப்படி? சொர்க்கம் கிடைச்சு போய் ரசூலுல்லாஹ் பேசுறேன்னா அந்த சொர்க்கம் மாதிரியா இருக்கும் அந்த மனிதனுக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச மாட்டாங்களாம். சொர்க்கத்துல அவருக்கு வந்து சலாம் சொன்னா ரசூலுல்லாஹ் பதில் சொல்ல மாட்டாங்களாம். அதனால எக்காரணத்துக்கு கொண்டும் தாடியில கை வச்சிடாதீங்க. இன்னொரு ஹதீஸ் இருக்கு, யார் தாடியை வழித்தவராக என் முன்னால் வந்து நிற்பாரோ அவர் சலாத்திற்கு நான் பதில் சொல்ல மாட்டேன் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப நம்ம மதீனா போறதுடைய நோக்கமே என்னங்க? சுத்தி பார்க்கறதுக்கா? ரசூலுல்லாஹ் ஜியாரத் செய்யணும். அமலுக்கு வேலை மக்கால தான். உம்ரா இருக்குது, தவாஃப் இருக்குது, சഈ இருக்கிறது, துஆக்கள் கபூல் ஆகக்கூடிய இடங்கள்லாம் இருக்குது. அமலுக்கு வேலை இங்கே தான். மதீனால அங்க அமல்லாம் இல்லை, வெறுமனே ஜியாரத்து தொழுகை தான், வேற ஒன்றும் இல்லை. 5 நேரம் தொழுகை, ஊர்ல தொழுகிற மாதிரி தொழுதுக்கிட்டு ஜியாரத் செஞ்சுட்டு இருக்க வேண்டியதுதான். இப்ப ரசூலுல்லாஹ் ஜியாரத் செய்யறதுடைய நோக்கமே நம்ம போறோம். போறதுக்கு முன்னால நல்லா ஃபுல்லா வடிச்சிட்டு பல 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 பலன்னு போனா எப்படி இருக்கும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம சொல்ற பதில் சலாத்துக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. அல்லாஹ் காப்பாற்றணும் அத்தகைய நிலையில இருந்து. அதனால ஷஃபர் நஃபில் 2 ரக்காத் நீங்க தொழுது முடிச்சிட்டு பஸ்ல ஏறி உட்கார்ந்ததுல இருந்து அதிகமாக ஸலவாத் ஓதணும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புரியுதுங்களா? இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு ஓதுங்க, யுஸல்லூன அலன் நபியி யா அய்யுஹல்லதீன ஆமனூ வஸல்லிமு தஸ்லீமா. குர்ஆனுடைய ஆயத்து. அல்லாஹ்வும் மலக்குகளும் நபியின் மீது ஸலவாத் சொல்கிறார்கள். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் தொழுகிறானா? தொழுகை எல்லாம் நமக்கு தான், அல்லாஹ் தொழுகிறது இல்லை. அல்லாஹ்வுக்கு ஃபஜ்ர் இருக்குதா? அல்லாஹ்வுக்கு லுஹர் இருக்குதா? இறைவனுக்கு எந்த தொழுகையும் கிடையாது, அடியார்களுக்கு தான் தொழுகை. அல்லாஹ் ரமலான் மாதத்துல 30 நோன்பு வைக்கிறானா? அமலுக்கு தான் நம்மளை படைச்சிருக்கான் அல்லாஹ். இப்ப அல்லாஹ்வுக்கு தொழுகை இல்லை, அல்லாஹ் நோன்பு வைக்கிறது இல்லை. அல்லாஹ் செய்யற ஒரே ஒரு அமல் எது தெரியுமா? பெருமானாரின் மீது ஸலவாத் சொல்றதுன்னு அல்லாஹ்வே சொல்றான். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி. நபியின் மீது அல்லாஹ்வும் மலக்குகளும் ஸலவாத் சொல்கிறார்கள். அல்லாஹ் மட்டும் சொல்லல, மலக்குகளும் சொல்றாங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, நீங்களும் நபியின் மீது ஸலவாத் சொல்லுங்கன்னு அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். அப்ப பஸ்ல ஏறி உட்கார்ந்து நல்லா கவனிச்சுக்கணும். இன்னும் சொல்ல போனா பஸ்ல ஏறுறதுக்கு முன்னாலேயே குளிச்சு முடிச்சுட்டு அந்த பயணத்துக்கு தயாராகி கீழே வந்து உட்கார்ந்துருப்போம்ல, அப்ப ஆரம்பிக்கிற ஸலவாத், முடிஞ்ச அளவுக்கு அதிகமான ஸலவாத்துக்களை ரசூலுல்லாஹ்வுக்கு சுமந்த வண்ணமாக நம்ம போகணும். புரியுதுங்களா? எப்படி நம்ம ஊர்ல இருந்து வரும்போது என்ன ஓதிக்கிட்டே மக்காவுக்குள்ள நுழைஞ்சோம்? தல்பியா ஓதிக்கிட்டே லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக்னு முழங்கி கொண்டே மக்காவுக்குள்ள நுழைஞ்சோமா இல்லையா? அதே மாதிரி இங்கிருந்து நாம செல்லும் பொழுது அதிகமான ஸலவாத்துக்களை முழங்கிக் கொண்டே மதீனாவை நோக்கி நாம இன்ஷா அல்லாஹ் போகணும். போவோமா இன்ஷா அல்லாஹ்? இப்ப உதாரணமா நம்முடைய உறவினர் வீட்டுக்கு யாராவது போறாங்க, சொந்த பந்தங்களுடைய வீட்டுக்கு போறோம், வெறுங்கை வீசிட்டு போயிருவோமா? இங்கேயே பாருங்க, இன்னும் மதீனாவுக்கே போல பல பெட்டி ரெடி ஆயாச்சு. ஊருக்கு போறதுக்கு யாரும் சும்மா போல, பேரன் பேத்தி மக தேவையான பொருள்லாம் இங்கே வாங்கிட்டு போறோம். வெறுங்கையை வீசிட்டு போய் பாருங்க, யாராவது மக்கா வரையும் போயிட்டு வந்திருக்கிறான், ஒன்னும் வாங்காம வந்திருக்கிறான்வாங்க. பேச்சுக்கு சொல்றேன். அப்ப சாதாரணமா நம்முடைய உறவினர்களுக்கு, சாதாரண மனிதர்களை பார்க்கறதுக்கு ஏதாவது கையில கொண்டு போகும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய ஒரு நபி. நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் நமக்கு அவங்க தான் சிபாரிசு பண்ண போறாங்க இல்லையா? அல்லாஹ் அவருடைய சிபாரிசு அல்லாஹ் முழு துன்யால வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தருவானாங்க. அப்ப அப்படிப்பட்ட நபியை பார்க்க போகும்போது வெறுங்கையை வீசிட்டு போயிடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு அதிகமான ஸலவாத்துக்களை ஓதிக்கிட்டே போகணும். தஸ்பீஹ் மணி இருந்துச்சுன்னா தஸ்பீஹ் மணியில எண்ணிக்கை வச்சுக்கலாம், இல்லைன்னா விரலாலே எண்ணி என்ன செய்யலாம்? ஸலவாத் ஓதிக்கிட்டு பஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் இன்ஷா அல்லாஹ் பிரயாணப்படுவோம். 6 மணி நேரத்துல தூங்குற நேரத்தை போக, பாத்ரூம் போற நேரத்தை போக, தொழுகிற நேரத்தை போக, மிச்ச நேரங்கள்ல பஸ்ல உட்கார்ந்ததுல இருந்து மதீனா விட்டு வெளியேற வரைக்கும் 3 நாள் 4 நாள் அதிகமான ஸலவாத்துக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமர்ப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். சரி, இது ஸலவாத் எப்படி ஓதணும், ஸலவாத் ஓதக்கூடிய முறையை சொல்லித்தாங்க. பல வகைகள் இருக்கு ஸலவாத். பொதுவான ஒரு ஸலவாத் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி, இது ஒரு வகையான ஸலவாத். இனி அத்தஹியாத்துல ஓதக்கூடிய ஸலவாத் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத், இது ஒரு வகையான ஸலவாத். இன்னொரு ஸலவாத் இருக்கு அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி, அப்படி ஒரு ஸலவாத் இருக்கு.
அஜர்த்து எனக்கு எதுவுமே தெரியாது அஜர்த்து, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியும் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னு வைங்க, மேல சொன்ன ஸலவாத்துக்களுக்கெல்லாம் என்ன நன்மையோ அதே நன்மை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால அது சீப்பான ஸலவாத்துன்னு யாரும் நினைச்சுக்க வேணாம். மேல இருக்கக்கூடிய ஸலவாத்துகளுக்கு உரிய நன்மை ஒரு நன்மை கூட குறையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஸலவாத்து ஏதாவது ஒரு வகையான ஸலவாத்துகளை கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த ஸலவாத்துகளை எத்தி வச்சுக்கிட்டே இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்ய போறோம், போக போறோம். அல்லாஹ்வுடைய கிருபையினால் இப்ப அங்க மதீனாவுக்கு போயிட்டோம். போன உடனே அல்லாஹ்வுடைய கிருபையினால ரூம் ரொம்ப ரொம்ப பக்கம். இப்ப அங்க நம்முடைய ரூம்ல நம்முடைய பெட்டி படிக்கை எல்லாத்தையும் வச்சுட்டு முழுமையாக நம்மை சுத்தப்படுத்திக்கிட்டு தான் ஜியாரத்துக்கே போகணும். இல்ல அடுத்து நான் ஏற்கனவே வந்திருக்கேன், நிறைய பேர் வராம இருக்கலாம், வந்திருக்கோம் செய்யலாம், அப்படி யாரும் போக மாட்டீங்க, இது நாள் வரைக்கும் நம்முடைய கட்டுப்பாடோட இருக்கிறோம். இல்ல அடுத்து நான் முன்கூட்டியே போய் ஜியாரத் செஞ்சுட்டு வந்துடுறேன் என்கிற எண்ணத்தோடு யாரும் போன உடனே என்ன செஞ்சிடக்கூடாதுங்க, போயிடக்கூடாது. முழுக்க முழுக்க குடிச்சிட்டு நல்ல முறையில அத்தர் பூசிக்கிட்டு இருக்கிறதுல நல்ல ஆடை எடுத்து உடுத்தி, அஃலது சியாபி அபியதுன்னு ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஆடைகளிலே சிறந்த ஆடை ஆண்களுக்கு வெண்ணிற ஆடை. வெள்ளை ஆடையை ரசூலுல்லாஹ் ரொம்ப விரும்பி இருக்கிறாங்க. வெள்ளை கையிலே வெள்ளை சட்டை ஏதாவது வச்சிருந்தா போட்டுக்க வேண்டியது. நகங்களை முன்கூட்டியே வெட்டிக்கணும், புரியுதுங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதெல்லாம் விரும்பினாங்களோ அதையெல்லாம் நாம விரும்பணும். அவங்கள பார்க்க போறோம், அப்ப அவங்க எதை விரும்பினாங்களோ அதை செய்யணுமா இல்லையா? சுருமா இட்டுக்கணும், அத்தர் பூசிக்கணும், இதெல்லாம் அவங்க விரும்புறாங்க. யமன் தேசத்திலிருந்து 3 சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்காமலே இஸ்லாத்துக்கு வந்த 3 சஹாபாக்கள் யமன் தேசத்திலிருந்து மதீனாவை நோக்கி வர்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நிகழ்ந்த ஒரு சம்பவம். தூரத்திலிருந்து வர்றாங்க, ஒட்டகத்துல பயணிச்சு வர்றாங்க. பெருமானாரை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. மதீனாவினுடைய எழுகை வந்த உடனேயே அதுல 2 பேர் ரொம்ப வேகமான ஆளா இருக்கிறாங்க. சீக்கிரம் போய் பார்க்கணும்னு சொல்லி ஒட்டகத்தை விட்டு இறங்கியதான் தரணும், டக்குன்னு உடனே ஒட்டகத்தை கட்டி போட்டு ஓட்டம் எடுக்க ஆரம்பிச்சிடாங்க. ரசூலுல்லாஹின் மீது உள்ள ஒரு அன்பு, ஒரு பாசம், வேகமா போயிடுறாங்க. இன்னொருத்தர் இருக்காரா இல்லையா, 3 சஹாபில 2 பேர் போயிட்டாங்க. இன்னும் ஒரு ஆளு, ஒரு அப்பாவி, அவர் மெதுவா இறங்கி ஒட்டகத்தை கட்டி போட்டுட்டு, ரொம்ப தூரத்துல இருந்து பயணிச்சு வந்திருக்கிறோம், அந்த ஒட்டகம் சுமந்து வந்திருக்கு. ஸோ அதற்கு தேவையான கட்டி சாதத்தை அந்த உணவெல்லாம் போட்டுட்டு, மீதம் உண்டான 2 ஒட்டகங்களுக்கும் தேவையான உணவெல்லாம் கொடுத்துட்டு போய் குளிச்சு சுத்தமாகி நல்ல ட்ரெஸ்ஸை உடுத்தி அத்தர் பூசி பெருமானார் விரும்பக்கூடிய எல்லா வாசனை திரவியங்களையும் பூசிட்டு ரசூலுல்லாஹ் பார்க்கறதுக்காக நடந்து வர்றாரு. இவர் தூரத்துல இருந்து பார்க்கறாரு, பெருமானார் வலது பக்கம் ஒரு ஆளு, இடது பக்கம் ஒரு ஆளு. இங்கிருந்து வேகமா ஓடினாங்கல்ல, ரசூலுல்லாஹ் சுத்தி நிறைய சஹாபாக்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த சபையில இங்கிருந்து வேகமாக ஓடி அந்த 2 சஹாபாக்கள், ஒருத்தர் வலது பக்கம் இடது பக்கம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க என்ன நினைப்புல உட்கார்ந்துருப்பாங்க அந்த நேரத்துல, நம்ம தான் முன்னாடி வந்துட்டோம், ரசூலுல்லாஹ் சீக்கிரம் பார்த்துட்டோம் அப்படிங்கிற நினைப்புல உட்கார்ந்து இருக்கலாம். இந்த சஹாபி மெதுவாக போறாங்க. இந்த சஹாபி நடந்து வர்றத பார்த்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து வந்து அந்த சஹாபி இடத்துல முஸாஃபா செய்யறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருக்கிற நிலையில ஒருவர் வந்து முஸாஃபா செய்யறதுக்கும், ஒருத்தரை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து போய் அவரை வரவேற்கிறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கும் யோசிச்சு பாருங்க. நேரா வந்து முஸாஃபா செஞ்சுட்டு கட்டி அணைச்சாங்களாம். அந்த சஹாபியை கட்டி அணைச்சு சொன்னாங்களாம், இவர்தான் ஈமானிலே பரிபூர்ணத்துவம் அடைந்தவர். ஏன்னா ரசூலுல்லாஹ் தெரியும்ல அவர் எவ்வளவு சுத்தமா வர்றாருங்கிறத கரெக்டா ரசூலுல்லாஹ் கணிச்சிட்டாங்க. ஈமானிலே இவர்தான் பரிபூர்ணத்துவம் அடைந்தவர் நாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால சுத்தம் இருக்கிறது ஈமானில் பாதி, அத்துஹுரு நிஸ்ஃபுல் ஈமான் வருது. முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யணுங்க, சளி பிரச்சனை உள்ளவங்க இங்கேயே குளிச்சுக்குங்க. இல்லைன்னு சொன்னா அங்க வந்து குளிச்சுட்டு அத்தர் திரவியம் பூசிட்டு சுருமா இட்டுட்டு, ஆண்களை பொறுத்த வரைக்கும் அத்தருடைய வாசம் வெளியே தெரியலாம், பெண்களை பொறுத்த வரைக்கும் அத்தர் பூசலாம், வாசம் வெளியே தெரியக்கூடாது, பிற மனிதரை சுண்டி இழுக்கக்கூடிய அளவுக்கு வாசம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் ரொம்ப கவனத்துல பெண்கள் சம்பந்தமா இன்ஷா அல்லாஹ் ஒரு நாளைக்கு நம்ம பேசணும். அவர்கள் அணியக்கூடிய புர்கா முதல் கொண்டு அவர்கள் உபயோகிக்கக்கூடிய பர்ஃப்யூம்லாம் உபயோகிக்கிறாங்களே சில பேர், அல்லாஹ் காப்பாற்றணும். அப்படி கடந்து போனாங்கன்னா அந்த தெருவே வாசம் அடிக்கும். அதெல்லாம் செய்யக்கூடாது, அது வந்து ஹராம். அது பிற மனிதரை சுண்டி எடுக்கக்கூடிய அளவுக்குள்ள வாசனை திரவியங்கள் பெண்கள் பூசுவதை ஹராம். இப்ப எல்லாத்தையும் நல்ல முறையில பூசிக்கிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பிய வாசனை திரவியங்களை பூசிக்கிட்டு இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத் செய்யறதுக்காக நம்ம போறோம். நல்லா கவனிங்க, யாரும் தூங்கிறாதீங்க. இப்ப நம்ம ரூம்ல இருந்து பள்ளிவாசல் ரொம்ப பக்கம், சமீபம் தான் இன்ஷா அல்லாஹ். 7ஆம் நம்பர் வாசல் வழியா நம்ம உள்ள போவோம். இப்ப நம்ம இங்கே மக்காவுக்கு போனோமே,
எத்தனை நம்பர்? 79 தான் போறோம், 79 தான் வர்றோம், வேற எதுலயும் நம்ம போகல. அதே மாதிரி அங்கேயும் நிறைய வாசல்கள் இருக்கு. அதுல நமக்குரிய நம்பர் என்னங்க? 7. இங்க 7 9, அங்க வெறும் 7 தான் இல்லையா? அதுலதான் நமக்கு அந்த கணிப்பு வச்சுக்கணும். நம்ம கூட வருவோம் இன்ஷா அல்லாஹ். வெளிப்பள்ளி வரைக்கும் ஆண்கள் பெண்கள் 2 பேரும் சேர்ந்து போலாம். கணவன் மனைவியாக வந்திருப்பவர்கள், சகோதர சகோதரிகளாக வந்திருப்பவர்கள் தாராளமா ஒன்னா சேர்ந்து போலாம். மக்காவினுடைய அமைப்பு வேறு, மதீனாவினுடைய அமைப்பு வேறு. மக்கால நீங்க ஆண்கள் பெண்கள் கணவன் மனைவி அண்ணன் தங்கச்சி எங்க வேணாலும் சுத்திட்டு இருக்கலாம். பாத்திருக்கீங்கல்ல, தவாப் செய்யும் போது ஒண்ணு சேர்ந்துக்கலாம் இல்லையா? சாயி செய்யும் போது ஆண்கள் பெண்கள் சேர்ந்து தான் சுத்துவாங்க. தொழுகையுடைய நேரத்துல மட்டும்தான் பிரிப்பாங்க இல்லையா? ஆனா மதீனால அப்படி இல்லைங்க. வெளிப்பள்ளி வரைக்கும் தான் ஆண்கள் பெண்கள் ஒன்னா போக முடியும். நீ உள்பள்ளிக்குள்ள நீங்க போறதாக இருந்தால் ஆண்களுக்கு தனி வழி, பெண்களுக்கு தனி வழி. பெண்கள் பகுதியில ஆண்கள் வர முடியாது, ஆண்கள் பகுதியில பெண்கள் நுழையவே முடியாது. போலீஸ் அங்க உட்கார்ந்துருக்கும், கரெக்டா அவன் விரட்டிக்கிட்டே இருப்பான். அதனால இங்கிருந்து போகும் பொழுதே கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவர்கள் சொல்லிடணும். பொதுவாக அடிக்கடி தொழுது போகும்ல, அப்ப சொல்லிக்கணும், இந்த இடத்துல வந்து நின்றுங்க, நான் வந்த பிறகு சேர்ந்து போலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ள நீங்க பேசிக்கணும். இப்ப போறோம். பெண்களுக்கு ஜியாரத்திற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத் செய்யறதுக்கு, ரவுதால தொழுகிறதுக்கு ரவுதத்துல் ஜன்னான்னு ஒரு இடம் இருக்கு உள்ள, அது சம்பந்தமா நான் கடைசியா சொல்லுவேன். தொழுகிறதுக்கும் ஜியாரத் செய்யறதுக்கும் ஒரு நாளைக்கு 3 தடவை தான் பெண்களுக்கு அனுமதி. அது என்னென்ன நேரம்னு சொன்னா, ஃபஜ்ர் தொழுதுட்டு 8 மணி வரைக்கும், 8 அல்லது 9 மணி வரையும் நினைக்கிறேன். அதை நாங்க போய் உங்களுக்கு கேட்டு சொல்லுவேன் இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி லொஹர் தொழுதுட்டு 3 மணி வரைக்குமா இருக்கும். நைட்டு இஷாவுக்கு பிறகுல இருந்து மணி 11:30 12 மணி வரை இருக்கும். இந்த 3 நேரம் தான் நீங்க ஜியாரத் செய்யும் அனுமதி, ரவுதத்துல் ஜன்னால போய் தொழுகிறதுக்கு அனுமதி பெண்களுக்கு. ஆண்களை பொறுத்த வரைக்கும் 24 hours அல்லாஹ்வுடைய கிருபையினால ரசூலுல்லாஹ் ஜியாரத் செய்யலாம், தொழுகலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்பராவையோ, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மக்பராவையோ, உமர் ரலியல்லாஹு அன்ஹு மக்பராவையோ நீங்க பார்க்க முடியாது. அதுக்கு பின்னாடி நீங்க இருப்பீங்க, திரை இருக்கும், நீங்க முன்னாடி சலாத் சொல்லுவாங்க, சலாத் சொல்லிக்க வேண்டியது. ஆண்கள் நம்ம நேரடியாக போய் என்ன செய்யலாம், மக்பராவை பார்த்தே சலாத் சொல்லலாம். மக்பரா உள்ளதான் தெரியாது, அதுக்கு நேரம் நின்று சலாத் சொல்லலாம். இப்ப ஆண்கள் ஜியாரத் செய்யக்கூடிய முறை நல்லா கவனிங்க, ஆண்கள் நல்லா கவனிக்கணும். இப்ப உள்ள போறோம். உள்ள போகும் பொழுது நம்ம முதல்ல உள்ள நுழையும் பொழுது தொழுகையினுடைய நேரமா இருந்துச்சுன்னு வைங்க, ஆண்களும் சரி பெண்களும் சரி நல்லா கவனிக்கணும். தொழுகையினுடைய நேரமாக இருந்தால், ஏதாவது ஒரு ஃபரதான தொழுகை, மக்ரிபோ அல்லது இஷாவோ ஃபஜ்ரோ, ஏதாவது ஒரு வக்துடைய நேரமா இருந்தா முதல்ல எதை தொழுகணும்? ஃபரதான தொழுகையை தான் தொழுகணும். அங்க தக்பீர் கட்டி இருப்பார் இமாம் அல்லாஹ் அக்பர் இஷாவுக்கு, இவர் போய் முன்சுன்ன தொழுதுட்டு இருக்கிறார். அது கூட நேரா போய் என்ன செய்யணுங்க, ஃபரதான தொழுகையில சேர்ந்துக்கணும். இப்ப வக்துடைய நேரம் இல்லை அப்படின்னு சொன்னா முதல்ல போன உடனே தஹியத்துல் மஸ்ஜித் பள்ளியினுடைய காணிக்கு 2 ரக்காத் தொழுதுக்கணும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, எப்பவெல்லாம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிக்குள்ள போவாங்களோ 2 ரக்காத் தொழாம அவர்கள் உட்கார்ந்ததே இல்லை, உட்கார மாட்டாங்க. 2 ரக்காத் பள்ளியினுடைய காணிக்கு கண்டிப்பாக தொழுதுக்கு, அது ஒரு பழக்கத்துக்கு வந்தாலும் நம்ம இங்கே மட்டும் இல்லை, நம்ம ஊர்கள்ல போனாலும் பள்ளிக்குள்ள போனா 2 ரக்காத் தொழாம உட்காரக்கூடாது. புரியுதுங்களா? அப்ப அல்லாஹ்வுடைய கிருபையினால இங்கிருந்து போற நேரத்துல தொழுகையினுடைய நேரமா இருந்தா ஃபரது தொழுகிறது, இல்லைன்னு சொன்னா தஹியத்துல் மஸ்ஜித் 2 ரக்காத் தொழுதுட்டு இப்ப ஜியாரத்துக்காக வேண்டி பெண்கள் தனியா ஆண்கள் தனியா போவாங்க. குறிப்பா ஆண்கள் கவனிங்க, ஜியாரத் செய்யக்கூடிய நேரத்துல பாபு சலாம் என்கிற வாசல் வழியாக போய் சொல்லுவது சுன்னத். அந்த வழியாக தான் நம்ம நுழைவோம். பாபு சலாம்ங்கிற கேட்டு வழியா உள்ள நாம நுழைவோம். நுழையக்கூடிய நேரத்துல கடுமையான கூட்டம் இருக்கும், நெரிசல் இருக்கும், வரிசை கியூ நிற்கும். அந்த கியூல நிற்கும் பொழுது ரொம்ப பாபந்தியாக பேணுதலாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம இப்ப சலாம் சொல்ல போறோம் என்கிற ஒரு பயத்தோடு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கும் பொழுது சஹாபாக்கள் எவ்வளவு பேணுதலா இருப்பாங்க தெரியுங்களா? ஹதீஸ்ல வருது, அதாவது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சபையில இருந்தாங்கன்னா அவர்களுக்கு கண்ணியம் கொடுக்கும் முகமாக சஹாபாக்கள்லாம் ஆடாம அசையாம உட்கார்ந்துருப்பாங்களாம். பறவைகள் சில நேரத்துல வந்து சஹாபாக்கள் மேல உட்கார்ந்துட்டு போகும். மரத்து மேலதானே உட்காரும், மரம் சவுறு மேலதானே உட்காரும், மரக்கட்டை நினைச்சு மேல வந்து உட்கார்ந்துட்டு போகுமா. அந்த அளவுக்கு ரொம்ப பேணுதலா இருப்பாங்க ஒரு பயபக்தியோடு. அந்த ஒரு பயபக்தி கண்டிப்பா நம்ம இடத்துல வரணும். வீணான பேச்சுக்களை பேசுறதோ சத்தம் போட்டு பேசுறதோ அறவே கூடவே கூடாது. குர்ஆனுடைய ஒரு ஆயத்துங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தின் நபி. இந்த ஆயத்தை ஞாபகம் வச்சுக்கணும்.
லா தர்ஃபஉ அஸ்வாதக்கும் ஃபௌக சௌத்தின் நபி, நபி இருக்கக்கூடிய இடத்திலே ஒருபோதும் உங்களுடைய சப்தத்தை நீங்க உயர்த்தி பேசாதீங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார்.